ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் வாழைப்பழம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஹல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே இருக்குங்க. வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்தே கிடைச்ச வாழைப்பழம் இருக்குது. நான் அதுதான் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் 4 போல் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க போதும். இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணுறப்போ அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம்ல, அதுக்காக தான் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது போல் அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேங்க. வாழைப்பழம் ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்றது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்து சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க வச்சுக்கலாம். இது பதம் எதுவும் பார்க்க தேவையில்ல. சக்கரை தண்ணியை லைட்டாக கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு தன்மை வரும்ல, அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கையில் இது போல் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாகவே 1/4 கப் நெய் தாங்க எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம், நெய் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வேறு எதுனா நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குண்டா அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக நிறம் மாறினதும் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்துலையே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணியிருக்கோம்ல, அது குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகி வந்துடும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் போல் நல்லா திக்காகி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் நல்லா வேகட்டும். அது மேலே குட்டி குட்டியாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ஓரங்கள்லாம் இது போல் குட்டி குட்டியாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறமா. இப்போது நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி சேர்க்குறப்போ நம்மளுக்கு தூசு மண் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து வராதது போல தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுறப்போ எல்லாம் ஒன்றாகி வந்துடும். ஸ்டவ்வை ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக தீஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக ஹல்வா கிடைக்கும். இப்போது இதெல்லாம் ஒரு சிட்டிகை நான் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ சேர்க்க தேவையில்ல. நான் வீடியோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். வீட்டில் பண்ணுறப்போ இந்த கலர் எதுவும் சேர்க்காதீங்க. இந்த ஒரிஜினல் கலரே பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி உப்பு சேர்த்துக்கலை. ஏன்னா கேசரி கலர் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. தேவைப்பட்ட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காகி வந்துருச்சு. நீங்கள் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றீங்கன்னா இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸில் மாற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் பண்ணுறப்போ நம்மளுக்கு பீஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான். இந்த கண்டெய்னர் மைக்ரோவேவ் சேஃப் தான், அதனால் நான் மாற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் சூடு ஆறுனதுக்கப்புறமா அழகாக டிமோல்ட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் இதை வைக்க வேண்டாங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே அழகாக இது செட் ஆகிடும். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு பீஸ் போட ரெடி ஆகிடும்.
இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை அழகாக அப்படியே டீமோல்ட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் கவிழ்த்துட்டு டேப் பண்ணாலே டீமோல்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான சைஸில் பீஸ் போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஹல்வா. கிட்ஸ்க்கெல்லாம் இது போல் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்மளோட கிவ் அவேலையும் எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி கிஃப்ட் எப்போதும் கொடுத்துட்டே தான் இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.